ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாவே தொடர்ந்து சரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அப்படி தொடர்ந்து சரிவதற்கான காரணங்கள் என்னங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட பெஞ்ச் மார்க்கான நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நேற்றைய ஒரு நாள்ல மட்டும் ஒரு 270 பாயிண்ட் சரிஞ்சு 22,800 புள்ளியில முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,000ங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா எடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. இதே மாதிரியே இன்னொரு பெஞ்ச் மார்க்கான சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரே நாள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட் சரிஞ்சிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட்ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்த நிஃப்டி 50 அதுக்கப்புறம் அக்டோபர் மாசத்துல ஒரு 26,000ங்கிறது ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிஞ்சுட்டே தான் வந்திருக்கு. ஸோ இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7% சரிஞ்சிருக்கு. இதே இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3% பக்கம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்படி தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சரிவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன காரணங்கள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ மீன் டைம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு இமீடியட் ரிலீஃப் கொடுக்குற ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வரப்போற யூனியன் பட்ஜெட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனியன் பட்ஜெட்ல தான் வந்துட்டு எந்தெந்த செக்டர்லாம் டெவலப் ஆகும், எந்தெந்த செக்டர்ல வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பிஎல்ஐ ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுங்கிற விஷயம்லாம் தெரியும். ஸோ வரப்போற பட்ஜெட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நாட்டை முன்னேற்றத்துக்காக வந்துட்டு அவங்க பட்ஜெட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவு அளவுக்கு அந்த நியூஸை பாசிட்டிவாக எடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இது வரப்போற பட்ஜெட் வந்து ஒரு வீக்காக இருக்கிற பட்ஜெட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இப்போ ரியாக்ட் பண்ணுறத விட மோசமாக ரியாக்ட் பண்ணி இன்னும் சரிவடைய சான்ஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சென்டிமெண்ட் இருக்கோ மார்க்கெட்டில் அதே சென்டிமெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கும் இல்லை நெகட்டிவாக தொடர்ந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் வரப்போகிற யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக் ஏர்னிங்ஸ். இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நிறைய கம்பெனிஸ் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த Q3 ஏர்னிங்ஸ் பல்வேறு கம்பெனி வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவான Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து ஒரு சுமாரான Q3 ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின்கிற ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி ஏற்கனவே அவங்க இயர் கொடுத்த ரிசல்ட்ஸோட ஒரு சுமாரான ரிசல்ட்ஸ் கொடுத்தனால அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20% சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பார் இண்டஸ்ட்ரிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து 20% கம்மியாக இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு Q3ல எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸை மீட் பண்ணலையோ அந்த ஷேர்லாம் வந்துட்டு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு தான் வருது. ஸோ இப்படி Q3 ஏர்னிங்ஸ் வந்து பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறத ஒரு காரணமாக பார்க்குறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ Q3 ஏர்னிங்ஸ் வந்துட்டு இந்த தடவை சுமாராக இருந்திருக்கு. ஸோ இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து செல் ஆஃப் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ். வருடம் அக்டோபர் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து 2.5 லட்சம் கோடி பணத்தை வந்துட்டு எஃப்ஐஎஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நேற்று ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 கோடியை வந்து எஃப்ஐஐஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பல்வேறு காரணத்துக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒன்று இங்கே வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. நிறைய ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டாக்லலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதனால் செல் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆச்சு. அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பல்வேறு கண்ட்ரியில் வெவ்வேறு மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இங்கே இருந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ என்னதான் டிஐஎஸ் வந்துட்டு எஃப்ஐஐ செல் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக வாங்கினாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகிறத தடுத்து நிறுத்த முடியல. ஸோ எஃப்ஐஐஸ் என்னைக்கு தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ அன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோங்கிற இருக்கிற வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து யூஎஸ் ஃபெட் மீட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்க போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 28, 29ல் யூஎஸ் ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது. இதில் வந்துட்டு யூஎஸ் ஃபெட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்மந்தமான அறிவிப்பை வெளியிடுவாங்கன்னு பெரும்பாலான அனலிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. பட் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஒரு தடவையும் நவம்பர் மாதத்தில் ஒரு தடவையும் 0.25% சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சைக்கிளில் நடக்க போகிற லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஎஸில் வந்து இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் தொடர்ந்து இருக்குங்கிற மாதிரியான முடிவு தான் இந்த மீட்டிங்கோட அவுட்கம்மாக இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. சப்போஸ் இப்படி ஒரு அவுட்கம் வருங்கிற பட்சத்தில் இது வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்லையும் பெரிய பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு வராது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லையும் பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு வராது. ஃபைனலி ட்ரம்ப்போட பாலிசிஸ். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா
பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கேம்பெயின்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பல்வேறு பாலிசிஸை பற்றி பேசியிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒன் பை ஒன்னா. அதில் முக்கியமான ஒரு பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான வரியை வந்துட்டு அதிகரிப்பான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கனடால இருந்தும் மெக்சிகோல இருந்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு அவர் ஆல்ரெடி டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணிட்டாரு. இதே மாதிரியே சைனாக்குலேருந்து அமெரிக்காவுக்கு வர ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 10% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு ஃப்ரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து. இதே மாதிரி ஒரு அறிவிப்பு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்துச்சுன்னா இது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பல்வேறு கம்பெனிஸும் பண்ணுறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் நான் பாஸ்மதி ரைஸும் நிறையா கம்பெனிஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் கூட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி சோலார் மாடல்ஸ் பேனல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து பெருமளவு அடிவாங்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ட்ரம்ப் ஏற்கனவே இருக்கிற டாக்ஸவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டும் ஏற்படுத்தாது. ஃபைனலி DeepSeek ஆப்பை வந்துட்டு நேற்று சைனா லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப்பை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டெக் இண்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் காம்போசைட் 600% சரிஞ்சு 3% வந்து ஒரே நாளில் டிக்ளைன் ஆகிருக்கு. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த DeepSeekங்கிறது வந்துட்டு சாட் ஜிபிடிக்கு காமா ஏஐ ஜெமினி ஏஐ இப்போ வந்து காம்படிட்டராக இருக்க போகுது. அவங்க என்ன டேரிஃப் பிளான் கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியான டேரிஃப் பிளான்லேயே வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை தர்றதுனால நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு அமெரிக்கன் கம்பெனி ஏஐ கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் DeepSeek ஏஐ வந்து யூஸ் பண்ணுவாங்களோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் நாஸ்டாக் டெக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடுமையாக சரிஞ்சிருக்கு. சப்போஸ் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்துட்டு தொடர்ந்து அமெரிக்காவில் நிலவுதுங்கிற பட்சத்தில் இது வந்து இந்தியாவிலையும் எதிரொலிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னைக்கு வந்துட்டு சரியாகுதோ அப்போ தான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரியே வந்து ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.